இந்த தடா ரஹீம் இருக்காருல்ல, அவர்லாம் நாம் தமிழர் கும்பலுக்கு ரொம்ப சப்போர்ட் பார்த்துக்கங்க. எவன்டா பி டீம்பாரு. ரொம்ப கம்பு சுத்துவார் வந்து. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, எனக்கு வெட்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, கண்ணீரா இருக்கு, வெறுப்பா இருக்கு அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல அதுக்காக. ம். உங்கள பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? ஒருத்தன் யாருக்கு வேலை செய்றாங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா அறிவிப்பானா? நான் வந்து பிஜேபிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மறைமுகமா அப்படின்னு வந்து வெளில சொல்லுவானா? அப்படி சொன்னாலே அதுக்கான ஒர்த் இல்லாம போயிடும் பாத்துங்க முதல்ல. நீ நம்புவியா முதல்ல? உன்ன மாரி ஆட்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால எப்படி வெளில வந்து சொல்லுவானுங்க அவனுங்க? நான் வந்து பிஜேபிக்கு தான் வேலை செய்றேன் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போவானுங்களா? நேரடியா கொள்கை ரீதியான ஒரு கட்சிங்க. அந்த கட்சிக்கு வந்து மாநில தலைவர்ட்ட பேசி, மத்திய அமைச்சர்ட்ட பேசி இடம் வாங்கி தர முடியுது மீட்டிங் போடுறதுக்கு, பொதுக்கூட்டம் போடுறதுக்கு. அது எப்படி முடியும்? இந்த மாதிரி மாநில தலைவர்ட்ட பேசி, மத்திய அமைச்சர்ட்ட பேசி, இந்த மாரி மத்திய அரசு கட்டுப்பாட்டுல உள்ள இடத்துல வந்து நாங்க மீட்டிங் போடணும் அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு இது நடக்குமா? இல்ல விசிகாவுக்கு நடக்குமா? இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு நடக்குமா? இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இது நடக்குமா? சாத்தியமா? இத மட்டும் நீங்க யோசிங்க. யோசிச்சாலே தெரியும் உங்களுக்கு. யாரு பி டீமு, யாரு ஏ டீமு, யாரு கூட்டாளி, யாரு எதிராளிங்கலாம் தெளிவா தெரியும் பாத்துங்க. அத யோசிச்சு பார்த்தா தெரியும். யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு டைமே இல்லையே. நம்ம தான் சங்கி மாதிரியே அவன் பேசுறத ஆராயறதுக்கோ, இல்ல யோசிக்கிறதுக்கோ வேலை கிடையாது பாத்துங்க. நம்ம அவன் எது பேசினாலும் முட்டு குடுக்குற இடத்துக்கு போயிட்டோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அப்படிதான் செய்வான் அப்புறம். எல்லாத்துக்கும் வழி போட்டு குடுப்பான். பிஜேபிக்கு வழி போட்டு குடுப்பான். நீங்க நின்னு வேடிக்கை பாருங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சி இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அதாவது திராவிட எதிர்ப்புல ஒரு புள்ளியில இருப்பாங்க. அவ்வளோதான் இவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நான் நெனைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள டீலிங் ஓடுங்கிற அளவுக்கு நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு. எப்படி யோசிக்காம இருப்ப? நீ எப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்கிற? அந்த அளவுக்கு தான் அவங்களுக்குலாம் புரிதல் இருக்கு பாத்துங்க. அவன் யாருக்கு வேலை செய்றாங்கிற யூகம்லாம் உங்களுக்கு கிடையாது. பெரியார், திராவிட எதிர்ப்ப வந்து பிஜேபியால தமிழ்நாட்டுல செய்ய முடியுமா? இல்ல ஆர்எஸ்எஸ்ஸால செய்ய முடியுமா? அப்படிதான் பேசுனாங்க எடுபடுமா? எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதுக்காக ஒரு கட்டமைப்ப பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. எப்படி ஜெயலலிதா திமுகவுக்கு எதிரா நாம் தமிழர் பயன்படுத்துனதோ, அதே மாதிரி இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஏன் இவங்க விமர்சிக்கிறாங்கன்னா, இவங்க அவங்களுக்கு பதில் விமர்சிக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க இடத்துலேருந்து விமர்சிக்க முடியாதனால ஒரு மறைமுகமான இடம் குடுக்குறாங்க. பெரியார கொண்டாடுறது ஒரு பக்கம். பெரியார் பிறந்த நாளுக்கு போய் மாலை போடுறது, பெரியார் தான் எங்க முன்னோடிங்கிறது. இன்னொரு நினைவு நாளுக்கு போய் மாலை போடுறது, அப்பயும் பேசுறது. ஒரு சைடுல பெரியார அடிக்கிறது பாத்துங்க. அந்த கருத்தையும் அவனுங்க உருவாக்கிட்டானுங்க. யார்கிட்ட? நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்கல்ல, தற்கூரி தம்பிகள். அவங்க மத்தியில அந்த கருத்தை உருவாக்கிட்டானுங்க இவனுங்க. பெரியார் என்ன செய்து கிழித்தாருன்னு வீடியோ போட்டாலும் அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காப்புல. அண்ணாமலை பெரியார தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த காலகட்டத்திலேயே அடுத்தபடியா போட்டாப்புல. இந்த சாட்டை மாமா. இவனுங்க இன்னொரு டயலாக் ஒண்ணு விடுவானுங்க. திராவிடமும் ஆரியமும் ஒண்ணு தான் அப்படின்னு ஒரு உல்டா ஒண்ணு விடுவானுங்கல்ல. அது ஒண்ணும் கிடையாது. அது ஆரியத்த ஒழிப்புலாம் கிடையாது. அது திராவிட ஒழிப்புக்கு திராவிடத்த டம்மி பண்ணணும் அவ்வளவுதான். இவரே சொல்றாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் ஏன் உருவானாங்க? அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. தெளிவான புரிதல் இருக்கு இவருக்கு. சீமான் ஏன் உருவானாரு? சீமான் ஏன் இந்த அரசியல் இங்க பேசுறாருங்கிறது மட்டும் புரியாதான் அது. எம்ஜிஆர், ஜெயலலிதா வரையும் புரியுது. யார் உருவாக்கி வச்சிருக்கா? திராவிடத்துக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதே மாதிரி அப்படிங்கிற தெளிவுலாம் இவருக்கு இருக்கு பாத்துங்க. ஆனா அதுவே நாம் தமிழர் கட்சியை பார்த்தா அது தெளிவு இல்ல. அதுதான் எனக்கு புரியல எப்படின்னு. அப்புறம் இந்த உரையாடல் ஒண்ணு போயிருக்குல்ல. அதாவது வந்து பிஜேபி நமக்கு எதிரி கிடையாது. நேரடி எதிரி கிடையாது. நமக்கு எதிரி டார்கெட் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு இவரு சொல்றாரு. கொள்கை ரீதியா திமுக எதிரியே கிடையாது பாத்துங்க. உண்மை அதுதான் ஆனா. கொள்கை ரீதியா நாம் தமிழுக்கும் திமுகவுக்கும் என்ன முரண்பாடு சொல்லுங்க? பெரிய முரண்பாடே இருக்காது பாத்துங்க. 2 பேரும் ஒரே அரசியல் தான் பேசுவாங்க. அப்படி இருக்கப்ப எப்படி நேரடி எதிரி ஆக முடியும்னு இவர் கேள்வி கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி தான். ஆனா சீமான் வந்து இத எந்த ஆங்கிள்ல சொல்லியிருப்பாருன்னு சொல்றாருன்னா, இவர் வந்து சீமான் வந்து அது வளராத கட்சி, அவனுக்கு பெரிய ஆளா, அவனுங்கள போய் பேசிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்கள சொல்லியிருப்பான். இந்த இடத்துலயும் சீமான காவந்து பண்ண திரும்பியும் போறாரு. இவ்வளோ அடிபட்டு, இவ்வளவு விவரம் தெரிஞ்சு, இவ்வளவு வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, திரும்பியும் சீமானுக்கு நீ முட்டு கொடுக்க போறன்னா உனக்கு எவ்வளோ இருக்கும்?